குடிசையின் ஒட்டு திண்ணை தொடங்கி ஓங்கி உயர்ந்த மற்ற வீட்டின் வரவேற்பு திண்ணை வரை அன்றைய மக்களின் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் நீக்கமர நிறைந்திருந்த திண்ணைகள் தான் இன்று எனது பேசா பொருள். தமிழரின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பேணிக் காக்கும் கிராமத்தில் மண் சுவர் வைத்து கட்டப்பட்ட எங்கள் பாட்டி வீட்டை சுற்றிலும் திண்ணைகள் அழகாய் அமைக்கப்பட்டிருக்குமாம். தெருவில் வரும் அறியாமுகத்தினர் அமர்ந்து செல்ல பயன்படும் திண்ணைகள் தான் நம் பாரம்பரியம். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதுதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று சிலம்பில் இளங்கோ என் பாட்டி கண்ணகி வாயிலாக விருந்தோம்பலின் மேன்மையை குறிப்பிடுவார். அந்த விருந்தோம்பலும் தமிழரின் வீரியமிக்க பண்பாட்டு செயலுக்கு சிறந்த காரணியாயிருந்தது வீட்டோரத்து திண்ணைகள். ஒற்றை திண்ணையை விட இரட்டை திண்ணையே சிறப்பானதாகும். எல்லா நேரமும் எல்லா திண்ணைகளும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டுதான் இருந்தன. வீட்டிற்கு வரும் அனைவரையும் வாங்க வாங்க என அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு அருந்த நீராகாரம் கொடுத்து அமரச் செய்த அழகு பார்க்க உதவியது எங்கள் வீட்டு திண்ணைகள். அந்த திண்ணையில் அமர்ந்துதான் பாட்டிகள் தமது பேரன் பேத்திகளுக்கு ஒரு ஊரில் இப்படிதான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு கதை சொல்லுவாங்களாம். அதே திண்ணையில் அமர்ந்து இளையவர்கள் பல்லாங்குழி விளையாடினர், பெரியவர்கள் பலமபலம் ஆடினர். புலக்கடை திண்ணையில் அமர்ந்து புதுமண தம்பதியர் நிலாவை ரசித்தார்கள். பாட்டி திண்ணையில் அமர்ந்து வெத்தலையை இடிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வீட்டு வைத்தியம் தருவது அற்புதமான காட்சியாக இருக்குமா. சில பேர் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் மற்றவர்களை பற்றி அந்த திண்ணையில் அமர்ந்து அவ அப்படியாமுடி, உனக்கு தெரியுமா இவன் இப்படியாமுடி என்று புரணி பேசுவதும் அவ்வப்போது நடக்குமாம். அதனால் தான் பாட்டுக்கோட்டையாம் பட்டுக்கோட்டையார் அந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி என்று பாடினார். சில நேரங்களில் ஊரின் முக்கிய தலைகள் கூடி முக்கிய முடிவுகளை எடுப்பதும் பஞ்சாயத்துகள் பேசுவதும் நடக்கும். கிராமங்களில் நடக்கும் புறவையெடுப்பு என்று சொல்லப்படுகிற குதிரையெடுப்பு மற்றும் தமிழரின் வீர விளையாட்டாம் சல்லிக்கட்டு போன்றவற்றை சிறுவர்கள் மற்றும் வயது மூத்தவர்கள் அந்த திண்ணையில் அமர்ந்துதான் பார்த்து பரவசம் அடைவார்களாம். பல நேரங்களில் சுமை தூக்கி செல்லும் வழிப்போக்கர்களின் சுமை தாங்கியாக இருப்பதும் இந்த திண்ணை தானாம். கொஞ்சம் கற்று தேர்ந்தவர்கள் இந்த திண்ணையில் கூனினால் அன்னை தமிழகம் தொடங்கி அமெரிக்க தேசம் வரை உள்ள அரசியலை பேசி அகம் மகிழ்வார்களாம். இப்படிப்பட்ட திண்ணைகள் பள்ளிக்கூடமாகவும் அரசியல் மேடையாகவும் நடன அரங்கமாகவும் கலைக்கூடமாகவும் விளையாட்டரங்கமாகவும் தேவைக்கேற்ப மாறிக்கொள்ளும் இயல்புடையதாகவே இருந்ததாம். இப்படி எல்லாமுமாக இருந்த திண்ணைகள் இன்று கிராமங்களில் கூற அரிதாகிவிட்டது. எல்லாரும் கூடி சந்தோஷம் இருந்த எங்கள் வீட்டு திண்ணைகள் இன்று பேசா பொருளாகிவிட்டது.